சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சார். இன்னைக்கு வந்து 2/4/1970 மறுபடி 3வது பார்ட் பார்க்கிறோம். இப்போ நேத்து வந்து பாபா என்ன சொன்னாருன்னா, தொடர்ந்து நினைவிலே இருக்கிறவங்களுக்கு கடைசி நேரத்துல வந்து மற்ற நினைவை மறந்து என் நினைவுல இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிருந்தாரு. ம். அது அந்த தைரியம் வைக்கணும் அப்படி நினைவிலே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்ப ரிசல்ட் பாபா பார்க்கிறார். ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்க எல்லோருக்கும் சேவைக்கு பொறுப்பாகிறது எப்படின்றது தெரியுது. ஆனா, நினைவுன்ற பேட்டரி சார்ஜ் செய்யறத மட்டும் கம்மியா தான் பண்றீங்க. சாக்கார பிரம்மா கிட்ட இருந்து இந்த அனுபவம் நீங்க அடைஞ்சிருக்கிறீங்க தானே? ஏன்னா பாபாவுக்கு வந்து பலவிதமான பொறுப்புகள், சேவை எல்லாமே இருந்தது. அவரோட கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெறும் சேவை பண்றதோட சரி. ஆனா எல்லா பொறுப்பும் சாக்கார பிரம்மாவுக்கு இருந்தது. ஆனா அந்த நேரத்திலும் அவர் சிந்தனை கடலை கடைந்து கொண்டேதான் இருந்தார். ஞான கடலாகவே இருந்தார். தன்னுடைய பொறுப்புகளை பற்றி சதா சிந்தித்து வந்தார். ஆனா அதுக்காக வெறும் பொறுப்பை பத்தி மட்டும்தான் சிந்திச்சுட்டு இருந்தாரா? சரி. அது சிந்தனை செய்தார். அடுத்தது ஞான அலையிலையும் இருந்தாரு. கடலின் அடியிலையும், அதாவது ஞானத்தின் அலையில மிதந்துட்டு இருந்தாரா? அல்லது கடலின் ஆழத்துக்கு போயிட்டாரா? ஏன்னா அவர் வந்து ஞான அலையில திளைச்சிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஞான சிந்தனை பண்ணி பேசுறது, ஞானத்தை கொடுக்கறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. முரளியே அவரு சேர்ந்துதான் எடுக்கிறார். அதே மாதிரி குழந்தைங்களும் ஞான அலையில மேல மிதக்கிறது கத்துக்கிறாங்க. அவங்களும் ஞானத்தை சூப்பரா சொல்றாங்க, எல்லா குழந்தைங்களும். ஆனா ஞான கடலுக்கு அடியில போகதான் தெரியல. அது என்ன ஞான கடலுக்கு அடியில போறது அப்படின்னா, ஞானத்தை சொல்லிட்டு டக்குன்னு அமைதியாவது தான் அந்த கடலுக்கு அடியில போறது. அதுதான் தெரியல குழந்தைங்களுக்கு. அதுதான் ஒரு செகண்ட்ல ஒளிக்கு அப்பாற்பட்ட நிலையில போகணும். ஒரு செகண்ட்ல இங்க சாகாரத்து வரணும். அதுதான் சம்பூர்ண ஸ்திதியோடைய அடையாளம்னே சொல்றாரு. இதுக்கு என்ன ஈஸியான வழி அப்படின்னா, எப்படி ஒரு வினாடியில சத்தத்துக்குள்ள வர்றது, மறு வினாடியே மாஸ்டர் சர்வசக்திவானாகி சத்தத்தை கடந்த நிலைக்கு போறது அப்படின்னு பாபா ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறார் இந்த முரளியிலே. சோ அந்த பயிற்சி ஒரு வினாடியில சத்தத்தை கடந்த நிலைக்கு போறதுக்கான பயிற்சி வேணும். ஏன்னா அந்த மைண்ட் ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த மைண்ட் உங்களை பிடிச்சி இழுத்துட்டே போயிடும். அந்த எண்ணம் அது பக்கமா இழுத்துட்டு போயிடும். டக்குன்னு கட் பண்ணிட்டு அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நிக்கணும். ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஆர்வமா. ஒருத்தவங்க வந்து அப்படி திட்டுறாங்க, டக்குன்னு அமைதியா நிக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க அஞ்ஞானத்திலே. சோ அதுக்கு நீங்க பயிற்சி பண்ணுங்க. அதுதான் எந்த நேரமும், அதாவது இன்னைக்கு சாக்கார முரளியில பாபா சொல்லியிருப்பாரு, ஒரு வினாடியில, நாளைக்கு முரளியில ஒரு வினாடியில, அதாவது அம்மா இல்ல, அப்பா, சாரி, மகன் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு, உடம்பு சரியில்லை, நீங்க என் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப என் நினைவு இருக்குமா உங்களுக்கு? அங்கதான் போகும் உங்க புத்தி. அதே மாதிரி ஒரு மனைவிக்கு கணவன் உடம்பு சரியில்லைன்னா உள்ள பூகம்பமே வெடிக்கும். ஆனா அந்த நேரமும் நீங்க பாபா நினைவிலே இருக்கணும்ன்ற. அதுதான் சௌபாக்கியம்ன்ற. இப்ப இங்க என்னன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் நினைக்கிறத மறக்காம இருக்கிறீங்களா? அதான் டெஸ்ட் பேப்பர். அப்ப நம்ம பாபா நினைக்கணும், பாபா பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கணும். ஆமா. அதே மாதிரி இப்ப ஞானத்தை சொல்லும் பொழுது கூட பாபா நினைவிலேயே சொன்னீங்கன்னா, திடீர்னு ஏதாவது ஒரு தடை வரும்போது நீங்க அமைதியா இருந்துடுவீங்க. இல்லைன்னா இருக்க முடியாது. இது பாத்தீங்கன்னா, வெளிநாடுகள் எல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள்
தெரு முக்குல இருந்துட்டு அந்த பிரச்சாரம் பண்ணுவாங்க. நிறைய உங்ககிட்ட வந்து வாதத்துக்கு முஸ்லிம்கள் இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்க போறதே வாதம் பண்ணதான் போறாங்க. அதனால அவன் ஒண்ணு கேட்டானா இது மாட்டினாண்டா வந்துட்டு அவங்கள வந்து ஒரு வழி பண்ணி துவைச்சுதான் அனுப்புவாங்க. ஆனா நம்ம அதை பண்ணக்கூடாது. ஆக்சுவலா நமக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரியும். பட் அந்த ஞானத்தை கொடுக்கறது அதுக்கான பதில சொல்லிட்டு அமைதியாயிடும். டக்குன்னு அவ்வளவுதாங்க, நாங்க பதில் சொல்லிட்டோம், ஓகே அது நீங்க யோசிச்சு பாருங்க புரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிறுத்திடணும். அங்க போய் அவன் சொல்றான் அதை நான் மட்டம் தட்டுறேன், அவன் அதை மட்டம் தட்டுறான், நான் மட்டம் தட்டுறேன். இதுதான் பிரம்மகுமாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கணும். சோ அதனாலதான் பாபா வாதம் எல்லாம் பண்ணாதீங்கன்றது. ஏன்னா இங்க மனதை கட்டுப்படுத்துறது தான் முக்கியமான விஷயமே. அதுக்குதான் ஞானமே கொடுக்கறது அவரு. அப்புறம் வாதம் விவாதம் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வாதம் பண்ணவங்க சம்பந்தப்பட்ட 2 பேருமே நைட்டு நிம்மதியா தூங்க மாட்டாங்க. இவன் இன்னும் இப்படி சொல்லிருக்கணும், அப்படி சொல்லி நினைப்பான். அது இப்படியே போயிடும். அது டிராபிக் கண்ட்ரோல்னு சொல்றாங்க பிரதர். அதே மாதிரிதான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் அப்படியே போயிடணும். ஒரு மணி ஒரு தடவை டிராபிக் கண்ட்ரோல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே புத்தி பரந்தாமத்துக்கு போனா போகணும், சூக்ஷ்மவாதனத்துக்கு போனா போகணும், சொர்க்கத்துக்கு போனா போகணும், கோயிலுக்கு போனா போகணும். ஒரு பிராமணனா உட்காந்துட்டு இருக்கிறேன், அந்த ஸ்டேஜ்ல நிக்கணும்னா நிக்கணும். எவ்வளவு நேரம் நிலைச்சிருக்க முடியும்னாலும் முடியணும், எந்த சொரூபத்துல எந்த இடத்துல வேணாலும். சோ அதுதான் இங்க பயிற்சி. கடைசியில அதுதான் இந்த பூமியில வராம நீங்க மேல போக முடியும் இல்ல. அந்த நேரம் ஓகே, நமக்கு டிராபிக் கண்ட்ரோல் போடா பரந்தாமத்துக்கு, வடிவேல் சொல்லுங்க, குதிச்சிடு கைப்புள்ள, அது மாதிரி போயிடு கைப்புள்ள பரந்தாமத்துக்கு, கீழே வேண்டாம் அப்படின்னு டக்குன்னு ஓடிடணும். அப்ப அந்த நினைவுலயே இருக்கணும், இங்க கீழே ஐயோ நீ போயிட்டா என்ன ஆகும், அந்த மாதிரி எண்ணமே வரவிடாம இருக்கணும். இப்பத்துல இருந்தே அதுல கவனம் கொடுக்கணும். அப்ப என்ன ஆனாலும் இப்ப இந்த சூழ்நிலையில பாபா நினைக்க முடியுதா? 5 விகாரம் ஒன்னொன்னா வந்தாலும் சரி, அட் அ டைம்ல படையெடுத்து வந்தாலும் சரி, பாபா நினைவு இதுதான் மெயின், இதுதான் மருந்தும் கூட. இங்க புடிச்சிட்டீங்கன்னா அது ஓடி போயிடும். இதுதான் விஷயம். அப்படி ஒரு வினாடியில இப்படி ஆகுறதுக்கு இப்பத்துல இருந்தே நீங்க பயிற்சி செய்யணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் வரட்டும், பண நெருக்கடியா இருக்கட்டும், மனதுல பிரச்சனையா இருக்கட்டும், உடம்புல நோயா இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும், அதுலயும் ஒரு வினாடி ஒதுக்கி இந்த பயிற்சியை செய்யணும். நீங்க 1 செகண்ட் பிராக்டிஸ். அது டக்குன்னு பாபா கிட்ட போகும்போது இதுதான் கடைசியில காப்பாத்து. அந்த முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்றதுதான், இது எல்லாமே இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவர் சொல்றாரு. ஏன்னா கடைசியில எல்லாம் பிடிச்சி இழுக்கும். டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப கவனம் கொடுக்கணும். அப்ப நம்ம உலகமே இது கிடையாது, நம்ம உலகமே அதுதான் அந்த மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். இருக்கவே கூடாது டக்குனு. கண்டிப்பா. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அதுலயும் ஒரு வினாடி ஒதுக்கி இந்த பயிற்சி எந்த அளவுக்கு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு தான் இதை நடைமுறையில கொண்டுட்டு வர முடியும். டக்குன்னு கடலுக்குள்ள போயிடுறது. சோ இந்த விஷயம்தான் பாத்தீங்கன்னா துரியோதனன் கூட கடைசி நேரத்துல வந்து எல்லா சகோதரர்களும் இறந்த பிறகு அவன் போய் ஒரு கடலுக்குள்ள போய் தியானம் பண்ணுவான். கடலோ ஏரியோ போய் தியானம் பண்ணுவான் உள்ள போய். அப்ப வந்து வெளியில இருந்துட்டு பீமன் வந்து, டேய் நீ ஆம்பளையே கிடையாது பாரு, பயந்துட்டு ஒளிஞ்சிட்ட, யார பார்த்து சொன்னன்ட்டு மேல வந்துடும். அதுதான் அந்த மாதிரி எண்ணம் வர்றதுதான் தூண்டி விடுற மாதிரி நடக்கும். எல்லாமே நடக்கும். இல்லைன்னா உள்ள இருந்தே எண்ணம் வரும். அதுதான் விஷயமே. அதுக்குதான் அந்த வீண் விஷயத்த உள்ள போடாதீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இல்லைன்னா அது மாட்டிக்கணும். அதான் ஏந்திரிச்சோடனே குட் மார்னிங் சொல்றது காரணம் என்னன்னா, ஏந்திரிச்சோடனே குட் மார்னிங் சொல்லணும்னா ஏந்திரிச்சோடனே பாபா நினைவு இருந்தாதான் அதை சொல்ல முடியும். வேற நினைவு வந்துச்சுன்னா வராது. அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இருக்கும், அதுல அவ்வளவு பவர் இருக்குது. சோ இதை நினைவாக பக்தர்கள் கூட பாத்தீங்கன்னா ஏந்திரிச்சோடனே கையை பார்ப்பாங்க, பிடித்தவர்களுடைய முகத்தை போட்டோவை பார்ப்பாங்க, அல்லது தெய்வத்துடைய போட்டோ பார்ப்பாங்க. ஒரு சிலர் கழுதை என்னை பார் யோகம் வரும்னு அந்த போட்டோவை பார்ப்பாங்க. மொத்தத்துல அவங்களுக்கு அதை பார்க்கணும்ன்ற ஞாபகம். உள்ளங்கைய பார்த்தா மகாலட்சுமிபாங்க. உள்ளங்கைய பார்த்தா மகாலட்சுமி அப்படிம்பாங்க.
ஓஹோ! சரி, சரி, சரி. உள்ளங்கைய பார்க்கிறது மகாலட்சுமி தரிசனம் மாதிரியா. ஓ! நம்ம உள்ளங்கையே நம்ம கரெக்ட். ஸோ இதெல்லாம் இங்கருந்து தப்பிச்சு நாம சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி, யுக்திகள் இதெல்லாம். ஆக்சுவலா பொன்னியின் செல்வன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா? மணிரத்னம் படம். அதுல ஜெயம் ரவி வந்து அந்த ராஜாவா நடிக்கிறாரு. சோழன் ராஜா. அப்ப அவர்கிட்ட டைரக்டர் என்ன சொன்னாராம், "நீ வீட்ல இருந்தாலும் ராஜாவாவே நெனச்சுட்டு வாழுன்னாராம்." ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாசம் முன்னாடியே. அந்த டைம் கொரோனா கூட வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அங்க இருந்து அந்த பிராக்டிஸ் அப்பதான் அது தெரியும். அந்த அந்த பாடி அந்த லாங்குவேஜ் கம்பீரம் அப்படி இருக்கும். ஆ ஸோ நடிக்கிறதுக்கே இவ்ளோ பிராக்டிஸ்னா, நிஜமாகவே நம்ம ஆகப்போறோம். இப்ப எவ்வளோ பிராக்டிஸ் வேணும். அதனால தான் பாபா வந்து சாதாரணமா நீங்க நிக்கிறதோ, நடக்கிறதோ தெரியக்கூடாது. சாதாரணமா இருக்கக்கூடாது. அந்த சொர்க்கத்தின் தேவதை மாதிரியே இருக்கணும். நீங்க பேசுற பேச்சு எல்லாமேன்றாரு. சரி. இங்க வந்து 1 வினாடி ஒதுக்கி டக்கு டக்குன்னு பாபா கிட்ட போய் இணையம் வருதா செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் கடைசியில அது உங்களுக்கு இயல்பான குணமா மாறும். இப்ப இந்த பயிற்சி கம்மியா இருக்குது. அதனால தான் இந்த ஸ்திதி, மனநிலை கண்கூட தெரியல. ஆ அதனால இப்ப நீங்க என்ன பயிற்சி பண்ணணும்? சில நேரம் அந்த ஞானத்துல மூழ்கணும். சில நேரம் அதையும் கடந்து அப்படியே பாபா நினைவிலேயே மூழ்கி இருக்கணும். அல்லது அந்த சொரூபத்திலே மூழ்கி இருக்கணும். ஒரு சக்தியை நினைவு செய்றீங்கன்னா, அதிலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே பாயிண்ட்ல நிலைச்சுட்டு இருக்கிறது. அப்படி இருக்கணும். அதுதானே ஸ்வமானத்துல இருக்கிறது. ஒரு கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது, நான் எவ்வளவு அமைதியானவன் நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்குது. நான் அமைதியா இருக்கிறேன். அதாவது பதற்றத்துல நான் அமைதியான ஆத்மான்னு சொல்றது வேற. இங்க இத நான் நிரூபிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். கொஞ்சம் கூட சலனப்படாம இருக்கிறேன். அததான் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம பாபா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கடைசி நேரத்துக்கான நம்மள புடிச்சு தள்ளுறதுதான். ம். ஸோ அதனால ஞானத்துல இருக்கணும், யோகத்துக்கு வந்துடணும். ஞானத்துல இருக்கணும், யோகத்துல வந்துடணும். ஸோ அது இன்னைக்கு ம் வரதானத்துல கூட சொல்லியிருப்பாரு. கூட்டா சேர்ந்து சேவை செய்யும்போது, கூட்டா சேர்ந்து எல்லாருக்கும் ஞானம் குடுக்குறீங்க. ஒரு மண்டபத்த புடிச்சு நெறைய அந்த பட விளக்கம் குடுப்பாங்க. இங்க ஒருத்தங்க குடுப்பாங்க, அங்க ஒருத்தங்க குடுப்பாங்க. இந்த மாரிலாம் இருக்கும். அப்ப அட் அ டைம்ல நெறைய பேருக்கு உங்களால குடுக்க முடியுது. அது ஞானத்தின் மூலமா குடுக்குறீங்க. அதே மாரி அட் அ டைம்ல யோகத்திலயும் மூழ்கி, இந்த மனசா சேவையும் அதே நேரத்துல பண்ணுங்க. அப்பதான் அது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு. ஆம். குழந்தைங்க கிட்ட தைரியத்துக்கு ஏற்ப சகிப்புத்தன்மையும் இருக்குதா? அப்படின்னு பாப்தாதா ஸ்பெஷலா செக் பண்றாரு. உங்ககிட்ட தைரிய சக்தி எவ்வளவு இருக்குது? தன்மை, சகித்துக்கொள்ளும் சக்தி எவ்வளவு இருக்குது? அப்படின்னு செக் பண்றாரு. அதுதான் இப்ப சொன்னீங்கல்ல பிரதர் அந்த பீமனோட எக்ஸாம்பிள். ம், நீ ம். எல்லாம் ஆம்பள தானான்ன உடனே அந்த சகிச்சுக்க முடியல. கரெக்ட். அதுதான். அப்படி தூண்டும் எல்லாமே. இது எல்லாமே சகித்துக்கொள்ளும். 5 விகாரத்துக்குமே சகித்துக்கொள்ளும் சக்தி வேணும். அதனால தூண்டப்படாம இருக்கிறது. வெறும் கோபத்துக்கு மட்டும் கிடையாது. காமத்துக்கும் சரி, பற்றுக்கும் சரி, குழந்தை கொஞ்சிக்கிட்டே இருக்கறதுக்கு அப்படியே மனசு போய்க்கிட்டே இருக்குன்னா, என்ன அர்த்தம்? சகிச்சுக்கல நீங்கன்னு அர்த்தம். இழுக்கப்படுது. ஸோ அதுலயும் கவனம் இருக்கணும். எல்லாத்துலயுமே. ஆ ஏன்னா இங்க தைரியம்ன்றது பாபா நினைவுல இருக்கிறது. அந்த நினைவை விட்டு வராம இருக்கிறது தான் சகித்துக்கொள்ளும் சக்தி. ஒரு பாட்டு வரும் இல்லையா? "என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே" அப்படி இருக்கிறது. ஆ நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியில திருப்தியாகவும், தெளிவாகவும் இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு மற்றவர்கள் உங்க முன்னிலையில தெளிவாக காணப்படுவார்கள். சூப்பர் இல்லையா? நீங்க திருப்தியா, தெளிவா இருந்தீங்கன்னா, அவங்களும் திருப்தியா, தெளிவா, அமைதியா இருப்பாங்க. உங்க மனசுல அது இல்லன்னும்போது, அவங்க அதுக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்காகவே அவங்களுக்குள்ள அந்த பலகீனமும் இருக்கும். என்ன ஆனாலும் நீங்க அமைதியா தான் இருக்கிறீங்க அப்படின்னா, நோண்டுறவன் கூட அவன நோண்டுறது வேஸ்ட்டுப்பா. அவன நோண்டுறதுக்கு ஒரு பொணத்த நோண்டிட்டு போயிடலாம். பொணம் மாதிரி இருப்பான்ருவாங்க. ஸோ அதுதான். நம்மை பொறுத்து தான் பக்கத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தேர்வு நாளும் வழங்கப்பட்டது.
ஸோ அதனால தான் நெறைய பேர் சொல்லுவாங்க, அந்த கணவன் மனைவி பிரச்சனையில கூட நான் அமைதியா தான் இருப்பேன். அவங்க தான் என்ன ட்ரிகர் பண்றாங்க. ஸோ அப்ப அது உண்மையும் கூட. அ அமைதியானவங்க கூட இருந்தாங்கன்னா, இவங்க இருப்பாங்க. ஆனா இவங்களுடைய பலகீனம் எது எப்படி இருக்குதோ, அந்த மாரி துணை தான் வருமே. அதுதானே உதவி செய்யறது. நம்ம பலகீனம் நமக்கு தெரியணும் இல்லையா? அதையும் மீறி நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா, அவங்க ட்ரிகர் செய்றதையும் விட்டுருவாங்க. அதான் விஷயம். அதுதான் சுயமாற்றத்தின் மூலமாக தான் பிற மாற்றம் நிகழும். மத்தவங்க மாரி நீங்க மாற முடியாது அப்படிங்கிறது. இப்ப உங்களுக்கு தேர்வு நாளும் தேர்வுத்தாள் தேர்வு வழங்கப்பட்டது. அதன் முடிவும் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இப்ப பாண்டவர்களைப் பற்றிய கேள்விதான் எஞ்சியுள்ளது. பாப்தாதா முன்னாடி முயற்சி செய்து வருபவர்களுடைய வரிசைகள் எத்தனை இருக்குது? மற்றவர்களை பார்க்காமல் உங்களுடைய வரிசையை மட்டுமே பார்க்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் உங்களை மட்டுமே பார்த்து வந்து, நீங்கள் எந்த வரிசையில் இருக்கிறீர்கள் என்பதையே பார்ப்பதில்லையா? தீவிர முயற்சி செய்பவர்களின் வரிசை ஒன்று. 2வது வரிசை சாதாரண முயற்சி செய்பவர்களுடைய வரிசை. 3வது வரிசை குப்தமான குப்தமா வெளியிலே தெரியல. 4வது ஆ 3வது குப்தமான முயற்சி செய்றவங்களுடைய வரிசை. 4வது மிக குறைவான முயற்சி செய்றவங்களுடைய வரிசை. நீங்க இப்ப எந்த வரிசையில இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாது என்று கூறி வரும் காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. தெர்ல பாபான்னு குழந்தை மாரி சொல்ற டைம்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறோம். சகல சக்திகளும் சரிசமமாகும்போது நாங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகிவிடுவோம் என்று நீங்கள் கூறும் காலம் மிக விரைவாக நெருங்கி வருகிறது. அதனால எந்த வரிசையில இருக்கிறேன். அதாவது உங்கள பார்க்கணும், மத்தவங்கள பார்க்கக்கூடாது. ஆனா எந்த வரிசையில இருக்கிறீங்கன்றதே பார்க்கறது இல்லையான்னு கேட்கிறேன். தீவிர முயற்சியாளர் வரிசையா? சாதாரண முயற்சியாளரா? மந்தமான முயற்சியா? இல்ல ரொம்ப ரொம்ப கம்மியான முயற்சியா? அப்படின்னு கேட்கிறாரு. அதனால தெரியாதுன்னு சொல்ற டைம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லா சக்தியின் சொரூபமாகி மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆக வேண்டிய நேரம் கிட்ட வருதுன்ற. அதனால தீவிர முயற்சி பண்ணணும். இங்க தீவிர முயற்சி வந்து தைரியமா, திருப்தியா இருக்கணும். மொத்தத்துல இது எல்லாமே அந்த பாபா நினைவிலேயே மூழ்கி இருக்கிறது தான் வெவ்வேறு விதமா பாபா சொல்லி வைக்கிறார். ஏன்னா நினைவின் தெளிவு, தன்மை. ஆமா, அந்த 3 சொல்லிட்டே இருந்தாங்க. கரெக்ட். ஏன்னா நினைவின் ஆதாரத்துல தான் எல்லாமே இருக்குது. இந்த அளவு நம்பிக்கை தந்தையிடம் உங்களுக்கு உள்ளது. உங்களிடத்தில் நிச்சய புத்தி உள்ளது. ஆகவே வெற்றியும் நிச்சயம். இல்லையா? நிச்சய புத்தி இருந்துச்சுனாலே வெற்றி கிடைச்சுதான் தீரணும். அதான் சொல்றாரு. அதாவது மாஸ்டர் சர்வ சக்திவானா ஆகிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சய புத்தி. உங்கள் மீதும் தந்தையின் மீதும் உங்களுக்கு நிச்சயம் உள்ளது. ஆகவே இது வெற்றி என்று கூறப்படுகிறது. நிச்சய புத்தி உடையவரை வெற்றி பின்தொடர்ந்து வரும். இல்லையா? அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா தானா வெற்றி தேடி வரும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கும் லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்குமே இதான் வித்தியாசம். லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம பாஸ் ஆக மாட்டோம்ட்டு. அதே மாதிரியே நடக்கும். இவன் நம்ம தானே ஃபர்ஸ்ட் வருவோம். அதுக்கேத்த மாதிரி தானாவே அந்த படிக்கிறது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நிச்சய புத்தி இருந்தால் வெற்றி அவங்க பின்னாடி நிழல் மாதிரி வரும். இத்தகையவர்கள் வெற்றியை தேடி போக மாட்டாங்க. வெற்றி இவங்களை தேடி வருது. நான் மாதிரி லைன் பாபா சொல்றாரு. இவர்கள் நாம வெற்றி அடையணும்ன்ற எண்ணத்தை கூட துறந்து விடுகிறார்கள். அதனால வெற்றி அடையணும் அப்படின்னு கிடையாது. இவங்க பாட்டுக்கு
பாபா நினைவிலே அப்படியே மூழ்கி இருக்கிறாங்க. அது தானா வெற்றி அடையுது. அந்த எண்ணத்தை கூட திறந்துடுறாங்க. இப்படி அனைத்தையும் ஏன்னா அனைத்தையும் துறக்கிறது தானே இங்க மெயின் லட்சியம் வருது. அனைத்தையும் மனதளவில் துறந்துவிட்ட துறவிகளா நீங்கள்? இல்ல உறவுகளை மட்டும்தான் துறந்து இருக்கிறீங்களா? இல்ல சோ உறவுகளை மட்டும் துறந்தவர்களாக இல்லாமல் எண்ணங்களோட சேர்த்து உறவுகளையும் துறக்கணும். சோ அப்படி எண்ணங்களோடு சேர்த்து எல்லாத்தையும் துறந்து விட்ட துறவிகள் தான் அப்படி இருக்கிறவங்கள தான் சம்பூர்ண ஸ்திதியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சோ பாப்தாதா எதை பார்க்கிறாரு? வெற்றி நட்சத்திரங்களை பார்க்கிறாரு. அப்ப நீங்க பாப்தாதாவுடைய வெற்றி நட்சத்திரங்கள் லிஸ்ட்ல இருக்கிறீங்க தானே? சோ ஒருத்தர் பேசுறது உங்களுக்கு கேட்கும் தானே? அந்த மாதிரி அது முடியும்னா பாபாவுக்கு நெருக்கத்துல வர்றதும் முடியும். அந்த மாதிரி நெருக்கத்திலும் வரணும். ஏன்னா பாப்தாதா நிகழ்காலத்தை மட்டும் பார்க்கறது இல்ல, இதோட சேர்த்து எதிர்காலத்தையும் பார்க்கிறார். அதுக்குதான் இந்த 3 கால ஞானத்தையும் கொடுக்கிறார். சோ சொர்க்கத்துல என்ன பதவி அடையும் அதை எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறார். சோ அதே மாதிரி நம்மளுடைய எதிர்காலத்தையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கணும். இப்ப இருக்கிற முயற்சிக்கு நான் என்ன பதவி அடைவேன்? அப்ப நான் உயர்ந்த லட்சியம் நாராயணன் ஆகணும், மகாலட்சுமி ஆகணும்னு நினைக்கிறேன்னா அந்த மாதிரி என்னுடைய பார்வை, வார்த்தை, நடத்தை இருக்குதா? அப்ப சதா அது ஓடிக்கிட்டே இருக்கணும். பரிஸ்தா ஸ்டேஜ், சொர்க்கத்தின் தேவதை ஸ்டேஜ், இது 2ம் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். சரி, ஓகே. நம்ம மீதி மற்றது பார்க்கலாம் சிஸ்டர் அடுத்த இதுல. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.